ஆலயத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வதாக. தொடர்ந்து நேரத்துக்கு வாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு வார்த்தை ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல இன்றைக்கு ரேமா வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. இப்படியா சொல்ற இன்றைக்கு ரேமா வார்த்தை, நம்ம சபை பேர் ரேமாராய் மினிஸ்ட்ரி. இன்னைக்கு ரேமா வார்த்தை நமக்கு ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14வது வசனம். யாராவது எடுத்தீங்களா? வாசிக்கிறீங்களா? இல்ல நான் வாசிக்கிறேன். 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு எல்லாம் கவனிங்க. பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து, அதை அண்டர்லைன் பண்ண பரவாயில்லை, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் போதும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. ஒரு கையை தட்டணும், புரிஞ்சுக்க மாட்டோம். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு தலைப்பு இப்படியா நான் கொடுக்கிறேன். உங்கள் கண்களை ஏறெடுத்து பார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ரைஸ் யுவர் ஐஸ். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் கண்களை ஏறெடுக்கணும். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்தார். சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஆபிரகாம் இருக்கும். ஒரு ஹல்லேலூயா. புரியுதா? இங்க பாத்தீங்கன்னா அந்த கா வராது. ஆபிரகாம் அதுக்கு அடுத்துதான் ஆபிரகாம் வரும். அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். ஆபிரகாம் வர வரைக்கும் அவனுக்கு பிள்ளைகள் இல்லை, சில ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஆனா என்றைக்கு கர்த்தர் ஆபிரகாமாய் மாற்றுகிறார் என்றால் கர்த்தர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை கொடுக்கும் பொழுது அப்பதான் எப்ப சொல்றார் ஆண்டவர் 75 வயசா இருக்கும் போது ஆபிரகாமை ஆண்டவர் அந்த தேசத்திலிருந்து, அவர் இருந்த தேசத்திலிருந்து கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியும் உன் இனத்தையும் உன் குடும்பத்தையும் பெற்றோரையும் எல்லாரையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு ஏன் பின்னாடி வா என்று சொன்னார். வரும்போது உன்னை நான் பெரிய ஜாதியாய் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற சிலருக்கு சொல்றேன், நீங்கள் ஆண்டவர் பின்னாடி வரும்போது உங்கள் ஜாதினா உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். சில நேரத்தில் உன்னை குறித்து அநேகர்கள் பேசுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்தி அழகு பார்க்கிற நாட்கள் வருகிறது. ஆபிரகாமின் பிள்ளைகளே, ஹல்லேலூயா. சொல்லிட்டு வராரு, அதெல்லாம் தெரியுது. வரும்போது என்ன பண்ணாருன்னா ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஆமென். அதை நான் சொல்லுவோம் ஆவில. அவர் சொன்னார், உங்க பெற்றோர் பிள்ளைகள் எல்லாரும் சொந்த பந்தங்கள் எல்லாரையும் விட்டுட்டு பின்னாடி வாண்டாரு. ஆனா வரும்போது கூட லோத்து தம்பி மட்டும் ஓட்டிட்டு வந்துட்டான், சித்தப்பா பையன். ஒரு ஆமென். புரியுதா? ஆனா எல்லாமே விட்டு நீ உங்க மனைவி மட்டும் வாண்டாரு. ஆனா இவனை பண்ணாங்க, அண்ணா நான் வரேன்னா இவர் என்ன பண்ணாரு, சரி நமக்கு ஒரு துணை இருக்கட்டும் கூட. கடைசி அதான் வினையா முடியும் நமக்கு தெரியல. சில நேரத்தில் துணையை தேடி போடும்போது வினையா முடியும். ஒரு ஹல்லேலூயா. ஒரு ஆமென். ஏதோ ஒரு காரியத்துல போகும்போதுதான் அது நமக்கு வினையா முடியுது. சில காரியங்கள் ஆண்டவர் சொல்ற சத்தத்துக்கு செவி கொடாமல் போகும்போதுதான் பிரச்சனை வேற விதமா முடிகிறது. அது எதுவா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் இன்னும் காரியம் எக்ஸெட்ரா எதுவா இருந்தாலும் ஓகே. இப்போ வரும்பொழுது இவரும் கூட வந்துட்டா சரி ஆண்டவர் கண்டுக்கல, ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ மட்டும் வாண்டாரு. அவன் கூட கூட்டானா சரி ஓகே வந்துட்டாங்க 2 பேரும். வந்த பிறகு கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனை சும்மா விடல. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், பயங்கரமா ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. பயங்கரமா ஆசீர்வதிச்சுட்டு பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. 12வது அதிகாரத்தில் இருக்கும். 1வது வசனமா படிங்க. 12:1 சீக்கிரம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு. இல்ல 13:1 ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென்தேசத்தில் வந்தார்கள். ஆபிரகாம் நல்ல கவனிக்கணும், என்ன பாருங்க, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். ஒரு ஹல்லேலூயா. என்னென்ன இருந்துச்சா? மிருக ஜீவன்கள் இருந்துச்சு. ஓகே. அதுக்கடுத்து மிருக ஜீவன்கள், ஆடு மாடு எல்லாமே இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான மிருக ஜீவன்கள் இருந்தது. கிட்ட
வேலை செய்யறாங்க. எத்தனை பேருங்க? 300 பேர் வேலைக்காரே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் அட்லீஸ்ட் ஒரு 300 விசுவாசிகளாவது நம்ம சபையில் வருவாங்க. வேலைக்காரே 300 பேருங்க. வேலைக்கார 300 பேருக்கு சம்பளம் கொடுக்குறான். சொன்ன எப்ப பார்த்தா அந்த 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போறேன், நான் ரவுடி நான் வேலைக்கு போறேன் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு. நான் சொல்ற சாகரவே 15,000 ரூபாய் செத்து போயிடுவேன். நேற்று சொன்னேன் 500 ரூபாய் செத்து போகணும்னு சொன்னேன். சாகரவே இப்போ 100வது வயசு சாக போதான். இப்ப சீக்கிரம் சாக மாட்டேன். இந்த 500 ரூபாய் 100 வருஷம் பார்க்கணும். இயேசு நாமத்துல ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? 15,000 ரூபாய் பின்னாடி போய் நிக்காதடா. 15,000 ரூபாய் உங்களுக்கு 100 பேர் கொடுக்குற அளவுக்கு நான் வேலையை வச்சிருக்கிறேன். புரியல? 15,000 ரூபாய்க்கு நீ போய் கை கட்டி நிக்கிற. உன்கிட்ட வந்து 100 பேர் கை கட்டி நிக்கிற. நீ 100 பேருக்கு 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நான் உன்னை வைக்கிறேன். வாடானா எனக்கு 15,000 முன்னாடி ஓடிட்டு ஒரு அல்லேலூயா. அவ்வளவுதான். நான் சொன்னேங்க, கர்த்தர் நினைத்தால் வானத்தில் மதகளை திறந்தாரா உன்னை கொண்டு அநேகருக்கு கர்த்தர் வேலை கொடுப்பார். தீர்க்க தரிசனம் சொல்லிட்ட பாஸ்டர் ரேமா வார்த்தை, உன்னை கொண்டு அநேகருக்கு வேலை கொடுக்கிற ஒரு முதலாளியை கர்த்தர் உன்னை மாற்றுவாங்க. நீ தொழிலாளியா இருக்கிற மாற்றல. சும்மாக்கு கை தட்டி போட்டு அவங்க வீட்டுல போயிட்டு பழைய துணி கப்பை திரடிட்டு உட்காந்துட்டு அப்புறம் சோத்திரம் 15,000 எப்ப 31ஆம் தேதி வரும்போது, எப்ப 1ஆம் தேதி வரும்போது சம்பளம், 5ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணீங்க பிரதர். ஒரு அல்லேலூயா. இல்லங்க, நான் அந்த சம்பளத்தை நம்பி நான் நடத்தல, அந்த சம்பளத்தை நம்பி நான் வாழல. கர்த்தர் எனக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிறது உண்மைதான். ஆனால் நான் நம்பி இருக்கிற சம்பளத்தை அல்ல, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. அப்படி நீங்க சொல்ற சீக்கிரத்துல இங்க நிறைய பேர் வேலை கொடுக்கிறவரே எஜமானாய் கர்த்தர் உன்னை மாத்துவாரு. விசுவாசிக்கிற ஒரு சத்தமான ஆமென் சொல்லுங்க. நீ சொல்ல எனக்கு படிக்கவே தெரியாது, நான் தத்தி இருக்கேன். தத்திக்கிற ஒரு நாள் தத்தி வைப்பாரான்னு அவனுக்கு நீ சம்பளத்தை கொடுப்பேன். போதுமா? ஒரே இவன் சொல்லிட்டு அவனுக்கு மிருக ஜீவன்களும் அது ஏன் சொன்ன தெரியல அந்த வேலையை ஆண்டவர் உங்களை அப்படி நடத்த போற சில விசுவாசத்துக்கு ஆமே. நீ சீக்கிரத்தை உங்க கீழே அட்லீஸ்ட் ஒரு 4 பேராவது வேலை உங்க கீழே செய்வாங்க. நீங்க சம்பளம் கொடுப்பீங்க. ஒரு அல்லேலூயா. வாயை பார்த்துட்டு வாயை தான் பார்க்கணும். ஒரு ஆமே. மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆசைகளுடைய சீமானா இருந்தான். பொண்ணு வெள்ளி அவங்ககிட்ட அவ்வளோ இருந்துச்சான். இன்னைக்கு விற்கிற விலையில பொண்ணு வாங்குற மாதிரி இருக்குது, இருக்கிறத காப்பாத்திக்கிற மாதிரி இருக்குது. ஆனா சொல்ற ஆண்டவர் நினைச்சாங்க சும்மா ஒரு சுரங்கத்தை உனக்காக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பொண்ணும் வெள்ளிய விளையிற தேசம் தான் ஆண்டவர். அந்த ஆபிரகாம் இதை சாரி என்னது ஆதியாகமத்துல வருதுல, அவர் பேர் திடீர்னு மறந்து போச்சு. ஒரு அல்லேலூயா. ஆதாம் பேருக்கு பாருங்க. ஆதாம் ஆண்டவர் சொல்றாரு 2வது அதிகாரம் 11வது வசனத்துல நான் படிக்கிற கவனிங்க. 1ஆம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர், அது ஆவில தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விலையோ, என்ன விலையோ, பொண்ணு பண்ண காரியங்கள் விலை. இந்த ஆண்டவர் நினைச்சாரு உன்னை சுத்திலும் பொண்ணால உன்னை நடத்துவாங்க. சும்மா தங்க வேணாம் வாங்கி நீ போட்டுக்கு உனக்கு பிடிக்கலாம் வாங்கி வெத்து வை, சேர்த்து வை. ஒரு அல்லேலூயா. உனக்கு வேணாம் எத்தனை யாருக்கு கொடுத்துரு. ஒரு சோத்திரம் ஆமே. நாளே சொல்ற கர்த்தர் உன்னை அப்படியாய் நடத்துவார். ஆபிரகாம் சொல்ற வெள்ளியும் பொன்னையும் உடைய சீமானா இருந்தானா. அதுக்கடுத்த வசனம் பாருங்க, மூஞ்சி சுடுக்கிற மாதிரி இருக்கும். என்ன வசனம்னா, அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கு ஆயுக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடைய வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்கள் இருந்துச்சு. யாரு கூட வந்த வசனம் தெளிவா சொல்லுது, ஆபிரகாமோட ஒட்டி கொண்டு வந்த பால் பிடிச்சிட்டு வந்த. கரெக்டா கவனிக்கிறீங்களா? ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவருடைய ஆசை மிகுதியாயிருந்தபடினால் கர்த்தர் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். திரும்ப இந்த வசனத்தை நான் வேற ட்ராக்ல போறேன், கொஞ்சம் கவனிங்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. ஏன் தாங்கக்கூடாது இருந்ததுன்னா, அவர்களை தாங்கக்கூடாது இருக்கான காரணம் அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடினால். அவ்வளவு ஆஸ்தி இருந்துச்சுங்க. ஒரு அல்லேலூயா. சும்மா கிறிஸ்துவ உட்கார்ந்துட்டு சோத்திரம்
வந்து அன்றைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம கேட்காம நான் வேலை பின்னாடி ஒரு நாய் பின்னாடி ஒரு அங்க ஓடிட்டு கடைசி வரைக்கும் 100 மணி செத்து போனமே. நீ சொல்ற ஆபிரகாமுடைய சந்ததி நாம. ஹalleluya. நான் சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் அந்த அபிஷேகத்தையும் ஐஸ்வரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிற அவன் சம்பாதித்தது நமக்காக. இன்னைக்கு அந்த ஆசி சக்தி இன்னைக்கு நமக்கு இருக்கணும். பரிசுத்தம் வேணும், ஜெபம் வேணும், கர்த்தர் வேணும், எல்லாமே வேணும். ஆனா ஆசீர்வாத உள்ளவர்களா இருக்கணும். வீடு இல்லைன்னா சீக்கிரமா வீடு கட்டி முடிக்கணும். கார் இல்லைன்னா சீக்கிரமா காரை வாங்கி முடிக்கணும். இடம் இல்லைன்னா சீக்கிரமா இடத்தை வாங்கணும். என்னத்தை வாங்கணும், எதை செய்யணும் செஞ்சு ஒரு ஆசையை நாம் சேர்த்து வைக்கணும். இதுதான் ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கிறது. சொல்லிட்டாங்க இங்க வந்து பரலோகத்தில சேர்த்து வைப்போம். இங்க பூச்சி துரும்பு எல்லாம் பிடிச்சிடும். அங்க எதுவுமே இல்லை, பொண்ணு அங்க சேர்த்து வைப்போம் சொல்லிட்டு இங்க ஒண்ணு இல்லை. நாடோடிகளை ஓடாந்திரியா இருக்கக்கூடாது. நல்ல கர்த்தருக்குள்ள வாழணும். அபிஷேகத்தோடு மட்டும் இல்ல, ஐஸ்வர்யத்தோட வாழணும். ஐஸ்வர்யம் கனமும் கர்த்தருடையது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோட வேதனை கொண்டு மாட்டார். ஏன் நீங்க வேலைக்கு போற கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற வேதனை வருது, வியாதி பிரச்சனை கஷ்டம் கடன் பிரச்சனை வருதுன்னா அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இல்லை. நம்மளே ஓடி ஓடி போயிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருத்தர் சொல்றா, இன்னைக்கு நீ வேலைக்கு வரலன்னா உங்களுக்கு வேலையே கிடையாதுன்றா. ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு நீ சபைக்கு வரணும்ன்றாரு. எதை முடிவு எடுப்போம்? வேலையை போச்சுன்னா நான் என்ன பண்ணல, அடுத்த வேலைக்கு சோறு வேணும், வேலைக்கு போவோம், முடிஞ்சு போச்சு. அதனோட தரித்திரம், ஐஸ்வர்யத்தை, வேதனை, கஷ்டங்கள் எல்லாம். இந்த வேலை எனக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அவர் பின்னாடி போனா அது மாதிரி 10 பேருக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உன் கருத்தை உயர்த்துவார். நான் சொல்றேன், கர்த்தர் சத்தத்தை கேட்காத வரைக்கும் நீ ஒத்தையிட்டு கையேந்தி நிற்ப. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சுனா நீ 10 பேர் கொடுக்கிற உன் கரம் இப்படி, இந்த கரம் இப்படி மாறும். இப்படி ஏந்தின கரங்கள் கொடுக்கிற கரமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த சத்தம் கேட்கணுங்க. ஆமென், ஆமென். அப்போ பூமி தாங்காத அளவுக்கு ஆஸ்திய ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அவன் 1 கோடீஸ்வரன், பரம்பரை கோடீஸ்வரன் கிடையாது. வரும்போது ஒண்ணுமே இல்லாம கூட பொண்டாட்டி கூட்டிட்டு வந்தான், அவ்வளவுதான். இவன் கூட ஒட்டிட்டு இவன் கூட ஓடி வந்துட்டான் லோத்து. நான் சொல்றேங்க, அவனுடைய ஆசீர்வாதம் என்ன நடக்குதுன்னா அவன் தாங்கல, அவன் கூட வந்தவனுக்கு ஆசீர்வாதம் மிகுதியா இருந்தது. ஹல்லேலூயா. இதுதான் ஓவர்ஃப்ளோயிங் அனாயிண்டிங். இதுதான் நிரம்பி வழிகிற அபிஷேகம். ஒரு அபிஷேகம் நிரம்பிச்சுன்னா கூட இருக்கிறவங்களையும் நிரப்பணும். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சார்னா உங்க இடம் முழுவதும் ஆசீர்வாதம் இருக்கணும். இடம் முழுவதும் அந்த தேவ பிரசன்ன வல்லமை அபிஷேகம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு சென்ட் கம்பெனிக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த சுற்றில இடம் இருக்கிற எல்லா சுற்றிலும் அந்த வாசனை இருக்கும். உள்ள மட்டும் இருக்காது, வெளியும் அந்த வாசனை இருக்கும். பேக்கரி இருக்கிற இடத்துல போனீங்கன்னா வெளியில அந்த வாசனை இருக்கும். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. அத மாதிரி கடவுளுடைய பிள்ளைகளுக்குள்ள ஆசீர்வாதம் சுற்றி இருக்கிறவர்களை தாக்கணுங்க. இவன் லோத்து ஒண்ணுமே இல்ல, ஆண்டவருக்கு நம்பிக்கை கிடையாது, ஆண்டவர் மேல விசுவாசம் கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் பிள்ளையா இருக்கிற ஆபிரகாம் பின்னாடி ஓட்டிக்கிட்டு வந்தா அவனையும் கர்த்தர் சீமானாய் மாற்றினார். இன்னைக்கு நான் சொல்ல, சிலர் ஏன் நீங்க நினைக்கலாம் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னு, யாரோ ஒரு ஜெபத்தினாலும் வண்டி ஓடிச்சு. ஆபிரகாம் ஜெபத்தினால் லோத்துகளே, ஆபிரகாம் ஜெபத்தினால வண்டி ஓடுது. ஒரு ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு சொல்றேன், ஆபிரகாமோடு இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு அந்த மரியாதை, அந்த வண்டி ஓடும். ஹல்லேலூயா. லோத்து சொல்ற ஓகே, இப்போ இவங்க பூமியை தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரு. நம்ம நேரத்துக்கு வருவோம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு 14வது வசனத்துல லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் சம்பவம் நடக்குது. என்னென்ன நடக்குதா? லோத்து ஆபிரகாம் ஆசி மிகுதியான பூமி தாங்கல. ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்துடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு. இவன் ஆடு அவன் ஆடு எங்க சண்டை வந்த உடனே அப்ப உடனே ஆபிரகாம் கூப்பிட்டு லோத்து கூப்பிட்டு சொல்ற, நம்ம 2 பேரும் சகோதரர், நமக்குள்ள சண்டை வேணாம், நமக்குள்ள பிரிவினை வேணாம். ஒன்று என்ன பண்ணோம், நம்ம 2 பேரும் நல்ல முறையில் சமரசமாய் பிரிந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ கிழக்க போனா நான் மேற்கே போறேன், நீ வந்து மேற்கே போனா நான் கிழக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி, நீ வலதுபுறத்தில் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறத்தில் போனா நான் வலதுபுறத்தில் போறேன்னு ஆபிரகாம் சொல்றாரு. உடனே லோத் என்ன பண்ணா, அப்பனா சந்தோஷமா இவங்க கூட இருக்குது, நம்ம தனியா போய் தனியா ராஜ்யத்தை நம்ம ஆளலாம், நம்ம தனியா போய் நம்ம ஏதோ சாதிக்கலாம் சொல்லிட்டு சில நேரத்தில் என்ன பண்ணனா, உடனே இவன் அண்ணன் கிட்ட பார்த்து ஆபிரகாம் கிட்ட பார்த்து என்ன சொல்றான், உடனே அவன் சொன்னா, ஓகே நான்
நம்மளை விட்டு பிரிந்து போறோம்னா, அப்போ கர்த்தருடைய இந்த காரியங்கள் அவன் பேசும்பொழுது அவன் சொல்றான், இவன் பார்க்கிறான் நல்லா பசுமையா இருக்கிற ஒரு சோதர் குமாரனா பட்டணம் இருக்கிறது, நல்லா பசுமையா வாழ் செழுமையா நல்லா பார்க்கிற பார்வை கருமையா இருக்கிற சமபூமியா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப சமபூமியா இருக்கிறது, பசுமையா இருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வல்லமை மிக்க ஒரு தேசமா இந்த இடத்துல இருக்கிறது. பார்த்தவன் நான் அங்க போறான்ட்டான். அல்லேலூயா. அண்ணன் திரும்பி பார்க்கறான், மேடு பள்ளம் காஞ்சி கருவோடா இருக்குது, வனாந்திரமா இருக்குது, ஒண்ணுமே இல்லை. கொஞ்சமாவது அவன் மனசாட்சி வந்திருக்கனால அண்ணனால தான் நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அண்ணன் தான் நம்ம கூட்டு கொண்டு வந்தோம். நீங்க இவ்வளவு ஆஸ்தியோட பூமி தாங்காத அளவுக்கு ஆஸ்தி இருக்குது. அட்லீஸ்ட் அண்ணன் பேச்சு கேட்கணும். இல்ல பாதி உனக்கு பாதி எனக்குனாவது இந்த சமபூமியை பிரிச்சிருக்கான். நல்லதெல்லாம் பார்த்துட்டு நான் இந்த பக்கம் போறேன்னு சொல்லிட்டு அவன் எப்படி போனா என்னன்னு அவன் நினைச்சான். ஒரு அல்லேலூயா. சில நேரங்களில் இந்த பிரிவினை எப்போ வந்தது தெரியுமா? ஆண்டவர் சமயம் ஆண்டவர் ஒன்றை விட சொன்னால் நீங்க அதை விடணும். அல்லேலூயா. சிலரை விட்டு விலக சொன்னா அதை நீங்க விலகணும். ஏன் ஆண்டவர் எதுக்கு ஆண்டவர் அவர்கிட்ட நீங்க கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா உங்களுடைய நல்லத்துக்காக தான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் எங்க சிலரை விட்டு நீங்க பிரிறீங்களோ, இல்ல சிலர் ஆண்டவர் விட சொல்றாங்க விடுறீங்களோ, அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கை தொடங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வா, மற்றதெல்லாம் விடுன்ற ஆண்டவரே, அதை நீங்க என்னைக்கு விடுறீங்களோ அன்னைக்கு தான் வாழ்க்கை தொடங்க ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இவனை விட்டு இவன் பிரிறாங்க. பிரிஞ்ச பிறகு மீதியான ஆபிரகாம் கானானை தேர்ந்தெடுக்கிறான். ஆமென். தேர்ந்தெடுக்கிறான். ஆனா அது ஆண்டவர் மேடு பள்ளமா இருந்தால் பாலத்தேன் ஓடுகிற தேசமா இருக்கிற ஒரு தேசம். பார்க்கறதுக்கு அது பசுமையா இருக்காது, செழுமையா இருக்காது, மேடு பள்ளமா இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஆண்டவர் ஒரு காரியத்தை வச்சிருக்கார். பிரிந்த பின்புதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். ஒரு ஹல்லேலூயா. சில உறவுகளை, சில காரியங்களை நீங்கள் பிரிந்தால்தான், சிலருடைய ஆலோசனைகளை விட்டு நீங்கள் விலகினால்தான், சில சூழ்நிலைகளை அவர் கேட்கிற சொல்லுகிற ஆலோசனையை விட்டு நீங்கள் பிரியும் பொழுதுதான் கர்த்தர் தரிசனத்தை கொடுப்பார். அல்லேலூயா. சில மனுஷனுடைய சத்தம், சில காரியங்களை விட்டு நீங்க என்னைக்கு விலகி கர்த்தர் பக்கத்தில் வந்து நிற்கிறீங்களோ அன்றைக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுப்பார். ஆபிரகாமை நோக்கி 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், லோத் ஆபிரகாமை பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து ரைஸ் யுவர் ஐஸ், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க கர்த்தர் சொன்னார். அப்படின்னா அர்த்தம்னா மேல் நோக்கி பார்க்க சொன்னார், கீழே பார்க்க சொல்ல, மேல் நோக்கி பார். அப்ப சொல்லிட்டு லாங் விஷன் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறேன்னு சொன்னார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு சொந்தமாய் தருகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். நான் சொல்றேன், ஆண்டவருக்குள்ள வந்துட்ட பிறகு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நீ பார்க்கிறதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுப்பாருங்க. பரிசுத்தமானவைகளை, கர்த்தருடைய சுத்தமானவைகளை, கர்த்தருடைய திட்டமானவைகளை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் அந்த கீழ் நோக்கி பார்க்க சொல்ல, நீ கீழே நோக்கி பார்த்தனா பிசாசை பார்க்கிறேன்னு அர்த்தம். உனக்கு கீழே பிசாசு இருக்கிறான். நரகம் கீழே இருக்கிறது, சொர்க்கம் மேல இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? கீழே பார்த்தீங்கன்னாவே நீங்க பிசாசை பார்க்கறீங்களா அர்த்தம். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இந்த தினத்துல நீங்க எதை குறித்தும் நீங்க மேலதான் பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு இப்போ சில நேரத்துக்கு இன்னைக்கான வருமானம், இன்னைக்கான சுகம், இன்னைக்கான ஆஸ்தி, இன்னைக்கான வேலை, இதுக்காக நம்ம இன்னைக்கான காரியங்களை குறிச்சு நம்ம கீழே பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா உடனே கீழே கிடைக்கும். பணம் கையில இப்ப இருக்குதுன்னு வச்சுங்க, இப்போ ஒரு என்கிட்ட ஒரு 50 ரூபாய் காசு இருக்குது, உடனே கீழே தெரியும். ஒரு அம்மை ஹல்லேலூயா, இது கீழே பார்த்துட்டு இருக்கோம். ஆனா மேல கர்த்தர் வச்சிருக்கிறது உனக்கு தெரியாது. ஆனா அது கொஞ்சம் லேட்டா கிடைக்கிறதுக்கு அது தூரத்தில் இருக்குது. அப்ப நீங்க நாளைய தினத்திற்காக காத்திருப்பதுதான் மேல் நோக்கி பார்க்கிறது. இன்னைக்கு வயிற்றுக்கு சாப்பாட்டுக்காக பார்க்கறது இல்ல. அப்ப மேலனா நீங்க பார்க்க வேண்டியது கீழே. அதான் சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து பாருங்க. கீழே பார்த்தனா அது வனாந்தரமா தான் இருக்கும், கீழே பார்த்தனா அது மேடு பள்ளமா தான் இருக்கும், கீழே பார்த்தனா பசுமை இருக்காது, கீழே பார்த்தனா செழுமை இருக்காது, கீழே பார்த்தனா ஆசீர்வாதம் இருக்காது, கீழே பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அந்த கண்கள் கொஞ்சம் தூரத்துல ஏறெடுத்து பார், அங்க பாலும் தேனும் ஓடுகிற கானானை உனக்காக நான் ஆழ்த்து படித்து வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இங்க என்ன நடந்துச்சுன்னா, நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இங்க என்ன நடந்துச்சுன்னா, இந்த லோத் என்ன பண்ணா, அப்பதான் அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்களால உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆடு மாடு என்ன பண்ணனா கொஞ்சம் பார்க்கறதுக்கு பசுமையா தெரியும், அந்த இடத்துல ஒரே ஓட்டம் ஓடும். சில நேரத்தில் நேர கூட வீட்டுல பிள்ளைகள் இருக்கிற மாதிரி தெரியும். கரெக்டா? பார்க்கறதுக்கு லேசா தெரியுமா இருக்கு. அங்க ஓடி போய் பார்த்தாலும் தெரியும், கிட்ட போனவே தெரியும், மொத்தம் காஞ்சி கருவாடா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா. ஆனா நம்ம பார்க்கும்போது சிலது அங்க ஒண்ணுமே பசுமை இல்லாத மாதிரி இருக்கும் தூரத்துல. ஆனா கிட்ட போய் பார்த்தா அங்க பசுமை இருக்கும், செழுமை இருக்கும்.
ஒரு ஆமென் ஹalleluya. இப்படி என்ன நினைச்சா லோத்து ஆபிரகாமை கூட இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் மட்டும்தான் அவனுக்கு இருந்துச்சு. ஒரு ஆமென் ஹalleluya சொல்லணும். ஆபிரகாம் லோத்து ஆபிரகாமோடு இருந்தாங்க. அது வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம சபைக்கு வரோம், அதனால சில ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிறார். சபைக்கு வரோம், ஆண்டவர் சில காரியங்கள் உங்களுக்கு செய்யறார். இது பர்மனன்ட் கிடையாது. ஆனா என்னைக்கு அவனை விட்டு பிரிந்து வரணும் ஆபிரகாமே, அன்றைக்கு தான் சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து அழிவிலிருந்து இவன் விலகி வருகிறான். இவனுக்கு தொடர ஆரம்பிக்கிறது. ஆமென் ஹalleluya. மத்தேயு 6:22 சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவா இருந்தாலும் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அப்ப நம்ம பார்க்கிற கண்ணுல ஒரு தெளிவு இருக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் பார்த்ததெல்லாம் வேற விதமாய் பார்த்தான், ஆபிரகாம் பார்த்தது வேற விதமாய் பார்த்தான். ஆமென் ஹalleluya. தாவீதுக்காரன் இப்படியே சொல்லுகிறான், சங்கீதம் 121:1, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன் என்று அவன் சொல்லும் பொழுது, அவன் என்னுடைய ஒத்தாசை வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். இந்த மனுஷனிடத்திலிருந்து, எந்த மக்களிடத்திலிருந்து, எந்த வேத எஜமான இடத்திலிருந்தோ, எந்த யாருக்கிட்ட எனக்கு ஒத்தாசை உங்ககிட்ட இருந்தல்ல அவர்கிட்ட இருந்து வரும். சங்கீதம் 34:5 சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்றான், அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகல. நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் பிரகாசம் அடையுமே தவிர நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. உன் குடும்பம் ஒருபோது வெட்கப்பட்டு போகாது. இந்த ஊழியம் ஒருபோது வெட்கப்பட்டு போகாது. அநேக நேரங்கள் நம்ம சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை, வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கையில் சறுக்கி கொண்டிருக்கிறோம். நாம் அதை பார்ப்பதை நிறுத்திவிட்டு கர்த்தரை ஏறெடுத்து பார்க்கணும். பிரச்சனை வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது, போராட்டம் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் வியாதி சூழ்நிலைகள் வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கணும். கர்த்தரை பார்ப்பதுனா நம்ம வாழ்க்கையில பிரகாசம், வெற்றி, வாழ்வு, உயர்வு உண்டாயிருக்கும். ஒரு ஆமென் ஹalleluya. அப்ப நான் சொல்றேன், ஆபிரகாமோடு இருக்கிற வரைக்கும் தான் லோத்துக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாமை விட்டு பிரிந்தா பாத்தீங்களா, அன்றைக்கு ஆண்டவர் அந்த சோதோம் குமார பட்டணத்தை எரித்து சுட்டெரித்து அழித்து போட்டார். ஒருவரும் அங்க மிஞ்சி இல்லை. ஒரு ஹalleluya. புரியுதா? செழுமையான தேசம், ஆனா அந்த தேசம் ரொம்ப பாவம் நிறைந்த தேசம். ஒரு ஹalleluya. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் இருக்கிற தேசம். அந்த தேசத்துல ஆண்டவர் அங்க வாசம் பண்ணல. சோதம் குமாரா என்பது அந்த லோத்தை அவன் தேர்ந்தெடுத்தான். அந்த மக்கள் இருந்தாங்க, குடிநுடி ஜனங்கள் இருந்தாங்க, தேர்ந்தெடுத்தான். ஆனா அந்த இடத்துக்கு கர்த்தர் இல்லை. அங்க சாபம் இருந்தது, பாவம் இருந்தது, அங்க அழிவு இருந்தது. ஆனா அங்க கர்த்தர் இல்லை. இங்க இவன் தேர்ந்தெடுத்தா மட்டும் ஆபிரகாம், அங்க எதுவுமே இல்லை, ஆனா கர்த்தர் இருந்தாங்க. ஒரு ஆமென் ஹalleluya. அங்க செல்வம் இல்லை, செழிப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, மக்கள் இல்லை, ஜனங்கள் இல்லை, ஆனா கர்த்தர் இருந்தாரு. சோதோம் குமார பட்டணத்தை கர்த்தர் அழித்து போட்டாரு. ஆனா ஆபிரகாமை ஆண்டவர் அப்பதான் சொன்னாரு, உன் கண்களை ஏறெடுத்து பாரு, எல்லாவற்றையும் தரான்னு சொல்லிட்டு வானத்தை அண்ணாந்து பாரு, பூமியை என்ன மணல், என்ன கூடமானால் என்ன, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை என்ன கூடமானால் என்ன, உன் சந்ததை எப்படி பெருக்க பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க, 300 வேலையாட்கள் இருக்காங்க. இவங்களை வைத்து ஆண்டவர் இந்த தேசத்தையே அவனுக்கு பிள்ளைகளாய் கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க ஹalleluya. இன்னைக்கு நான் சொல்றேன், அவன் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன பிறகு இந்த லோத்து சந்ததியே அழிந்து போய்விட்டது. லோத்து மனைவி உப்பு தூணாய் மாறி போய்விட்டார். அந்த சோதோம் குமார பட்டணத்தை கர்த்தர் சுட்டி எரித்து அக்கினியால் சுட்டி எரித்தார். அதுபோல இனி யாருக்கும் நடக்கக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பேரழிவு வந்தது. என்ன தெரியுமா? கர்த்தருக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாங்க அவனுக்கு பாதுகாப்பு. நான் சொன்ன இந்த சபைக்கு வர வரைக்கும் தான் சபையில தேவ பிரசன்னத்தின் பாதுகாப்பு உங்களுக்கு உண்டா இருக்கும். சபையை விட்டு விலகி வேற காரியங்கள் நீங்க போகும்போது உன் வாழ்க்கை ரொம்ப கையுள்ளதா இருக்கும். எச்சரிக்கையாக உங்களுக்கு நான் பார்த்து சொன்னேன், பயமுறுத்துவதற்காக இல்லை. ஆண்டவரை தேடுற வரைக்கும், ஆண்டவருடைய சபையில இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு பாதுகாப்பு. சொன்னா சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு சோத்திரம் ஆமென் பிரைஸ் லார்ட் சொல்லிட்டாங்க, பரலோகம் போக முடியாது. தேவன் கூட இருக்க மாட்டாரு. சும்மா நான் வீட்டுல உட்கார்ந்து பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், பாட்டு பாடுறேன், ஆராதனை பண்றேன், நீ பரலோகம் போக முடியாது. கர்த்தருடைய சபையில கர்த்தர் இருக்கணுங்க. லோத்து அத்தனை வருஷம் அவன் நல்லா இருந்தான். என்னைக்கு விட்டு பிரிந்தானோ அவன் வாழ்க்கை சரியா ஆரம்பித்தது. கர்த்தர் ஆபிரகாம் வாழ்க்கை உயர்த்த ஆரம்பித்தார். இன்னைக்கு சொல்றேன், உன் கூட சிலர் உன்னை விட்டு பிரிந்து போயிருக்கலாம், அவன் கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஆசீர்வாதம். ஒரு ஆமென் ஹalleluya. உன்னை விட்டு அவன் கூட அவன் சறுக்க ஆரம்பிப்பான், கர்த்தர் உன்னை உயர்த்த ஆரம்பிப்பார். அப்ப நான் சொல்றேன், உன் கண்ணுல நீங்கள் ஏறெடுத்து பார்க்கும்போது கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்வார். 2 விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். யோவான் 11:41 இயேசு என்ன பண்றாருன்னா, மரித்த லாசரு அங்க நான் படிக்க வேணாம், ஞாபகம் கவனிங்க. முதல்ல இயேசு கண்களை எடுத்து பார்க்கறாரு. மரித்த லாசரு கொண்டு வந்து கல்லறையில் வச்சுட்டாங்க. இயேசு அந்த இடத்துக்கு போயிட்டு அவர் சொல்றாரு, கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லும்போது அப்ப மார்த்தாள் பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு, செத்து 4 நாள் ஆயிடுச்சு, 4 சொன்னான். நாராம மணக்கம். ஒரு ஆமென் ஹalleluya. ஆண்டவர் வந்தான்னா 4 வணக்கம்.
ஒரு அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் கர்த்தர் வந்தானா எல்லாமே மணக்க ஆரம்பிக்கும். அப்போ எடுத்து போடுனாரு. அப்புறம் நான் சொல்லி இப்போது விசுவாசத்தை தேவ மகிமை காண்பாய் என்று சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிதாவே ஸ்தோத்திரம். எப்போது என்னுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அது எனக்கு தெரியும். ஆனால் இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விசுவாசிக்கத்தக்கதாக ஒரு அற்புதத்தை செய்யும் என்ற வானத்தை ஏறெடுத்து கண்ணோடு எழுப்ப முடியும் என்று கர்த்தர் நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. பார்த்த உடனே லாஸ்ட்ல வெளியில வர பெணம் வெளியில வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ கீழே பார்த்தனா உனக்கு ஒண்ணு இல்லை, செத்து போன மீனை கூட உயிரோடு எழுப்ப முடியாது. நான் மேல பார்த்தனா கண்ணை எடுத்து பார்த்தனா உன் வாழ்க்கை சரீரத்தை மாற்றுகிற ஒரு வல்லமை கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிறார். நம்பர் 2 நேரம் முடிச்சிடறேன். நம்பர் 2 2வது மத்தேயு 14வது அதிகாரம் 19வது வசனத்தை கிட்டத்தட்ட 30,000 ஜனங்கள் 5,000 புருஷர்கள் வந்து வனாந்தரத்தில் நிற்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறாங்க. உன மாதிரி உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆமென். அல்லேலூயா. கேட்டிருக்கும் போது அப்ப சொன்ன ஆண்டவர், என் பிள்ளைகள் பட்டினியா போவது என்னுடைய விருப்பம் இல்லை, உங்களிடத்துல என்ன இருக்குது கொண்டு வரணும் நான் கொடுக்குறேன். எங்க கிட்ட எதுவுமே இல்லை ஆண்டவர், 5 அப்பா 2 மீன் தான், ஒரு சின்ன பையன் வச்சுட்டு இருக்கான்னு சொன்னா உடனே அந்த சின்ன பையன் வாங்கிட்டு வானாரு. ஒரு ஆமென். அல்லேலூயா. சின்ன பையன் வந்து வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு வந்து எடுத்து வந்து கொடுத்தாங்க. கொடுத்து விட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? இதை பண்ணாரு, சோத்திரம் 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 ஆமென் ஆமென் சொல்லல. அவர் வாங்கி அதை என்ன பண்ணாரு? கண்களை ஏறெடுத்து, ஒரு ஆமென். பைபிள் வசனம் அப்படிதான் சொல்லுது. கண்களை ஏறெடுத்து அதை ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசரிடத்தில் கொடுத்தார். அல்லேலூயா. சீசர்கள் என்ன பண்ணாங்க? அதை வாங்கி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கிட்டு வைக்கிறாங்க. 5,000 10,000 20,000 20,000 25,000 27,000 28,000 29,000 30,000 கிட்டத்தட்ட 30,000 பேர் கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு அப்படி நல்ல ஒரு ஏப்பம் வந்தது. வந்த உடனே அப்ப சொன்னாங்க, ஆண்டவரே எல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டாங்க. அம்மா யாராவது குறை இருக்கிறதா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். எல்லாரும் சாப்பிட்டேம்மா. சாப்பிட்டேன். சாமி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஐயப்பன் பிரதர் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். எல்லாம் சாப்பிட்டியான்னு கேட்டார். எல்லாரும் நல்ல ஃபுட்டா அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒரு கட்டு கட்டினாங்க. உடனே சொன்னாரு, இப்ப மீதி இருக்கிறது 12 கூட ஒவ்வொரு தலைமாதத்தை வச்சுட்டாரு. அந்த பங்குக்கு நான் வரல, அது இப்ப பேசல, நேரம் இல்லை, எடுத்து வச்சுட்டு போயிட்டாரு. இதுல என்ன நடக்குன்னா, ஆண்டவர் இந்த 5 அப்பத்தை வாங்கி கண்களை ஏறெடுத்து வானத்துக்கு நேரா உயர்த்தி கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, இன்னைக்கு நாம பிள்ளைகளை அப்படி மேல ஏறெடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். கணவன் மனைவிகளை ஆசீர்வதிக்க வேண்டும், மனைவி கணவனை ஆசீர்வதிக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். இந்த 5 அப்பம் எப்படி 30,000 பேருக்கு வந்தது? சீக்கிரம் ஒண்ணுமே இல்லை. கண்ணை மேல ஏறெடுத்தாரு. ஆண்டவர் என்னால முடியாது, இந்த உலகத்தால் சூழ்நிலையால் முடியாது, ஆண்டவரால முடியாது ஒன்றுமில்லை என்று பிதாவை நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அது ஆசீர்வாதமாய் மாறுது. நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், கணவனை ஆசீர்வதிக்கணும், மனைவி ஆசீர்வதிக்கணும், அதே பெற்றோர் ஆசீர்வதிக்கணும், உங்க வீட்டை நீங்க ஆசீர்வதிக்கணும், இப்ப உங்க சபையை நீங்க ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. உங்க மாவு எண்ணெய், வீட்டில் இருக்கிற அரிசி மாவு எண்ணெய் ஆசீர்வதிக்கணும். இல்லைன்றது வராது. உங்க வாயில வார்த்தை நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு ஆமென். நான் சொன்னேன், இல்லைன்றது வர சகோதரிகளை உங்களுக்கு சொல்றேன். கேஸ் காலி ஆயிடுச்சு, தீர்ந்து போச்சு, இல்ல ஆசீர்வதிங்க. ஒரு அல்லேலூயா. ஏதோ உங்க குடும்பத்தை நீங்கள் பெண்கள் வீட்டு வேலைகளை செய்கிறீர்கள் என்றால் அதை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். செல்வத்தை ஆசீர்வதிக்கணும். ஒரு ஆமென். அல்லேலூயா. உங்க கையில் இருக்கிற பேங்க் ஏடிஎம் ஆசீர்வதிங்க. ஒரு ஆமென். அல்லேலூயா. உங்க கையில நெட் பேங்கிங் இருக்கு, அதை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாயில பர்ஸ் இருக்கிறத பர்ஸ் ஆசீர்வதிங்க, பீரோ இருக்கிறத பீரோ ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கும் போது ஒன்றும் இல்லாதது குறையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தெய்வம், கொஞ்சத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. 5 கொஞ்சம் அப்பம் 2 மீன் கொஞ்சம் மீன், இதை ஆண்டவர் 30,000க்கு பெருக பண்ண முடியல. உங்ககிட்ட இருக்கிற அந்த 5,000 ரூபாய், உங்ககிட்ட இருக்கிற அந்த 50,000 ரூபாய், உங்ககிட்ட இருக்கிற அந்த 5 லட்சம் ரூபாய் கொண்டு கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதித்து ஒரு பிசினஸ்லயோ ஒரு ஊழியத்தையோ ஒரு காரியத்திலோ கர்த்தர் பெருக பண்ணி உன்னை உயர்த்தி வாழ வைக்க தெய்வம் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. சும்மா 5 ரூபாய் தான் இருக்குது. ஒரு ஆமென். இப்ப வந்து ஆண்டவரே இந்த 50 ரூபாயை ஆசீர்வதிங்க. ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவரே ஏறெடுத்து பார்த்து சொல்ற, இந்த 50 ரூபாயை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு ஆமென். நான் சொல்றேங்க, உங்ககிட்ட என்ன இருக்கிறது அவ்வளவுதான். அந்த கணவனா ஹல்லேலூயா, இது உதவாது, ஆசீர்வதிங்க. அந்த மனைவியா, அவ்வளவுதான், என்னால முடியல, ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளா, உருப்படாது, ஆசீர்வதிங்க. பெற்றோர், அந்த பெற்றோர் நான் எங்காவது பிறந்திருக்கலாம், எங்கேயும் பிறந்துட்டேன், அந்த பெற்றோர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள்
அல்லேலூயா. நீ நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் கர்த்தர். உன்னை ஆசீர்வதிக்கிறவரை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு நான் சொல்றேன், எழுந்து நின்று நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல வந்து தங்கி இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு எல்லாவற்றையும் நீங்க பக்கத்தில் இருக்கிற தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, என் மேல கண்ணையை எடுத்து பார்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யாரா இருந்தாலும் பக்கத்துல தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற